அப்பா மகனுக்குள்ள இந்த பிரச்சனை ஏன் வருது? ஏன்னா அவரு அதிமுக கூட்டணியில தான் போகணும்னு விரும்புறாரு. இப்ப அதிமுகவும் பாஜகவுமே இணைஞ்சிருச்சு. இப்ப என்ன பிரச்சனை? அதனாலதான் பிரச்சனை முடிவுக்கு வர போகுதுங்கிறாரு அவரு. அதிமுக அணி ஜெயிக்க போகுதுங்கிறாரு, திமுக ஆட்சி முடிவுக்கு வர போகுதுங்கிறாரு ராமதாஸ். புரியுதுங்களா? இந்த அணிக்கு தான் வரணும், அதான் யதார்த்தம், வேற வழி இல்ல. திமுக இடம் கிடையாது. இல்ல இதுக்கு நடுவுல அவர் திமுக கூட்டணிக்கு ஆசைப்பட்டதாகவும் அதை அன்புமணி மறுத்து இல்ல அவ்வளவு யூகம் எல்லாம் தேவையில்லை. ஆசைப்பட்டு எப்படி ஆசைப்படுவார் அவரு? அங்க யாரையாவது 2 பேரை வெளியே இதெல்லாம் எப்படி அங்க இடம் கொடுக்க? எங்க இடம் இருக்கு? சீட் எங்க இருக்கு? சும்மா அறிவாலயத்துக்கு வாங்க டாக்டர் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு போலான்னு கூப்பிடுறதா அணியில் இடம்ங்கிறது? இல்ல இதயத்துல இடம் கொடுப்பீங்களா? அப்படி குறைஞ்சபட்சம் 30 இடம் அவர் கேட்பாரு. 25க்குள்ளயாவது கன்வின்ஸ் பண்ணா கூட 25 இடம் கொடுக்கறதுக்கு திமுக இப்ப இந்த வடிவத்துல இல்லையே. பாமக வந்து ஏற்கனவே 2016ல தனிச்சு போட்டிட்டு இருக்காங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு. இப்ப அதை இப்ப பண்ணலாம். எல்லாம் அந்த வேலை பண்ணணும். நீங்க எப்படி ஏத்தி விடுறீங்க பாத்தீங்களா பாமக? இல்ல ராமதாஸ் அவர்களுக்கு அப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா ரெண்டு கட்சிகளுக்கும் அந்த சர்வேக்கெல்லாம் என்ன பண்ண சொல்லுது? மாட்டார். ராமதாஸ் பண்ண மாட்டார். அந்த தப்ப இன்னொரு செய்ய மாட்டார். கூட்டணி தான். அது தனியார் என்ன அன்புமணி முதலமைச்சர் அறிவிப்பாரா? இப்பதானே சண்டை என்ன தீரல, அபிஷியலா தீரவே இல்லை. தீரப்போகுது, நல்லா இருக்கட்டும் பாவம். இன்னொரு முறை அன்புமணி தான் முதலமைச்சர் சொன்னா இந்த சமூகம் சிரிக்காதா? இல்ல நடுவுல டாக்டர் தான் அதுக்கு காரணம். ஏன்னா